DNR Lakshmi Videos YouTube channel and Lakshmi Studios உங்கள் இனிமையான திருநங்களை அழகான புகைப்படங்களாக மாற்றிட உங்கள் ஊரில் நடைபெறும் கோவில் திருவிழாக்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்கள் கோவில் வில்லிசை கதைகளை ஆடியோவாக பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்டுடியோ, மேலதேவநல்லூர், களக்காடு, திருநெல்வேலி மாவட்டம். செல் 9344225502. நின்று
நந்தங்களாமல் இருப்பதோ மலராகுமா நலகாகுமா மாலி இருப்பதோ அழகாகுமா நலகாகுமா இருப்பதோ மலராகுமா நலகாகுமா இல்லை வாழராஜனே அதிகில வேதநாதா அதிகில வேதநாதா அம்பலத்தில் ஆடுமைந்தா சுவாதியில மாலையர்கான் தோண்டாம நின்ற மாலை மாலை மொழியும் தேடி காலம் தேடி தரும் அம்பல வண்டிருப்பதத்தை அடிமொழியும் தேடி காலம் அம்பல வண்டிருப்பதத்தை நன்னருவல் நாளலாக்கி கொடமாக்கி ராமர் பானோ இருகையில வீசுகோலம் சொல்லை நாங்கள் பாட சொல்ல நாங்க பாட உதயமாகி வர வேணும் சொல்ல நாங்கள் பாட உதயமாகி வேணும் பாடுவேணி ராம உள்ள உனை தொழுவேணி ராம உள்ள நாடு தேசமெல்லாம் ஒருவேணி ராமா ஒருவேணி ராம உள்ள குற்றம் ஒரு அணியிடாமல் ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அல்லாவி நல்ல மாடனுக்கும் மாடந்தானே மன்னந்தளவாய் நல்ல மாடா ரொம்ப மாட குழல் மாடா ரொம்ப மாடா கோழையடி நல்ல மாடா குழல் மாடா கோழையடி நல்ல மாடாய் தரணி அண்ட தெய்வந்தான அர்க்கந்தளவ நல்ல மாடா கொத்தப்பன காத்த தெய்வம் கொத்தப்பன நல்ல மாடா கொத்தப்பன மாடா உள்ளத்தில வந்தல்வா பண நல்ல மாடா உள்ளத்தில பொய்வாய் மாஜி கிட தலையலை ஆதியில தார்கவல்லி ஆதியில நல்ல மடத்தி அம்பிகையோ நல்ல மடத்தி நாவில் வந்தாள் ஒருவா நல்ல மடத்தி அம்பிகையோ நாவில் வந்தாள் ஒரே சொடர் வழிவில் பிறந்தவரா செஞ்சுடல மாயா
ஐயா மாயக்கார சுடல ஐயா ஐயா மாயாண்டி மாசுடல மாயாண்டி மாசுடல மனைவி வந்தாரல் புரிவா மாயாண்டி மாசுடலை மனதில் வந்து அருள் புரிவா தேவாதி தேவருதான் தேவர் குலம் பிறந்தவரான் சிவனே கரையாளர் மகந்தான இங்கே சிவனே கரையாள தேவருக்கு மூணாவது பிறந்த மகன் ராமராமி நாமம் பெற்ற மன்னாதி மன்னருதான் மரபர் குலம் பிறந்தவர்தான் அவரே டிக்கி விஷயந்தானே ராமசாமி தேவருதான் அவரே தென்னாட்டு பாண்டியந்தான் மாசற்ற தங்கந்தானே இங்க சிவனே கரையா தேவர் மகன் ராமசாமி தேவருதான் ஒன்புகள நாங்க பாட நாங்க பாடே உத்தரவு கொடுக்கணுமே ஒன்புகள பாட உத்தரவு கொடுக்கணுமே மறந்த சில கதைகள் எல்லாம் மனதில் வந்து அறிய வைப்பா ராமசாமி தேவரையா தெரியாத கதைகள் எல்லாம் தெரியும் வரந்தருவா உங்களுக்கு தெரியாத கதைகளெல்லாம் எனக்கு தெரியும் வரம் தருவா நாட்டிலேயோ நல்ல நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமல பொழியும் நாடு குளிர்ந்ததங்கள் வீசும் நாடு மஞ்சள் பூக்கும் நாடு இருவாழ்ச்சி மலரும் நாடு மாதம் ஒன்று மலபொழியும் நெல்விலையும் கண்ணல் ஜன்னல் விளையும் நாடு கதலி கொலபலுக்கு நாடு சாரமலபொழியும் நாடு சாரமிளகு காய்க்கும் நாடு இருந்து கீரம்பாடும் மயிலிருந்து நடனமாடும் மானிருந்து விளையாடும் மயிலிருந்து பாடும் அறுத்ததால் அறுத்துவாரை மறுதால் பயிராகும் அடைக்கலந்தாங்கூடு கேட்டோ மாடு கட்டி போரடி மாலாது சென்னல் ஏண்டோ குதிரை கட்டி போரடி குவியாது சென்னல் ஏண்டோ ஆளை கட்டி போரடிக்கோ அவனியில பெரிய நாடு பார்வுகளும் நகரந்தானே பண்பொழி மம்பட்டனமா பண்பொழி மாம்பட்டனமாய் இந்த பண்பொழி சீமையில அவர் குலம் பிறந்தவரா
பொட்டழக காது முக்கு வடிவழக வங்கி நல்ல தலையழக வாழவெள்ளி பொட்டழக ஆலகாலழக அம்பல சிலையழக குலம் பிறந்தவர் பாண்டியரும் பண்புடைய சிறப்போடு ஆண்டு வாரா சிவனைக்கரையாளர் பாண்டியரும் பண்புடைய சிறப்போடு ஆண்டு வாராய் சிவனைக்கரையாளர் பாண்டியன் தான் பண்பொழி சீமையத்தான் ஆண்டு வரும் பாண்டியர்க்கு இந்த பண்பொழி மம்பட்டனத்தில் கோபுரம முன்னாலை கொடிமரம் தங்கத்தால ஏழு சுத்து கோட்டை போட்டு 21 வாசல் வைத்து எங்க சிவனைக்கரையார் பாண்டியர்க்கு அங்கனம்மங்கள் கிணறாம் அடுக்கு வச்ச வீடுகளோ பந்தடி மேடையலாம் பந்தடி மேடையலாம் பல்லாகி ஜாவடியா பந்தடி மேடைகளாம் பல்லாகி சிவனைக்கரையாளர் பாண்டியர் ஆளகட்ட ஜாவேடியா அகந்திருக்க ஒரு மண்டகமா உதரகட்ட ஜாவேடியா ஜாவேடியா கொலவிருக்க மண்டகமா மண்டகமா ஜாவேடியா கொலவிருக்க அவர்க்க மண்டகமா பாண்டியர்க்கே பண்பொழி மஞ்சிமையில பாலோடும் பவஜோடும் பாக்கிய ரொம்ப உண்டு ஆட உண்டு மாடு உண்டு ஆட உண்டு மாடு உண்டு ஆடுக்கு மெத்த வீடு உண்டு உண்டு மாடு உண்டு உண்டு யார் இருக்கு குளம் இருக்கு யார் குளத்து பறவை இருக்கு சிவனைக்கரையாளர் தேவை இருக்கு பார்ப்புகளும் பண்பொழியில் ஒன்னாம் படித்தலமோ பயந்ததொரு ஜாவடி நல்ல படித்தலமா இளந்தரிய மண்டகமோ நல்ல படித்தலமா படித்தலமா அவருக்கு முத்து வைத்ததொரு மண்டகமா மண்டகமா படித்தலமா
படித்தலமோ அம்மையா நவரத்தின மண்டகமோ மன்னா சிவனை கரையாளர் பாண்டியர்க்கு அம்மையா அஞ்சா நல்ல படித்தலமா அம்மையா இருக்க மண்டகமா மன்னா ஆறாம் படித்தலமா இருக்க மண்டகமோ நல்ல படித்தலமா எழுவோண மண்டகமோ எட்டா நல்ல படித்தலமா கொட்டகை புஜாவடியோ படித்தலமா எந்ததொரு மண்டகமாய் பஞ்சாரல்ல படித்தலமா பஞ்சாரல்ல படித்தலமா பழங்கி வந்த மேடைகளாமா நல்லா படித்தாளமாய் பணிஞ்சு வரண மேடைகளா தேசத்தில் செங்கோட்டை தாலுகாவில பார்போடும் சீமை பண்புலி சீமை சீமை இந்த பண்புலி சீமையில மன்னாதி மன்னர் மரபர் குலத்திலே பிறந்த எங்க மாசற்ற தங்கம் சங்கை சுட்டாலும் மென்மை மாறாது மேன்மக்களே மேன்மக்கள் தானே அதானே சங்க சுட்டாலும் வெண்மை மாறாது அதானே அத போல மேன்மக்கள் தானே ஆமா அதுலயும் என்ன இந்த பண்பளிமா நகரத்தில் தேவாதி தேவர்குலத்திலே பிறந்த சிவனுக்கரையாளர் பாண்டியன் பாண்டியம்னா அப்படி இருப்பாரா அப்படி உடல் கட்ட அப்படி இருக்கும்ல ஐயா வயிற தேக்கா இருப்பாரு ஆமா அப்படி மழை மேல விழுந்தா அப்படி தெரிச்சு விழும்பல அதானே முண்ட கண்ணு முடியளவு அதுக்கு ஏத்த கொண்ட கட்டு ஆமா அதுக்கு வேத்த மீசதான் அதுக்கு மீசதான் கள்ளி சிப்பாதான் அதானே ஆமா தாடியா அதனால அந்த சிவனுக்கரையாளர் பாண்டியருக்கு இந்த பண்பலி சீமையில எந்த வித குறைபாடும் கிடையாது. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மெத்த வீடு இருக்கு. பாவர முன்னால கொடிமரம் தங்கத்தால யாருதான் குளம்தான் ஏழு குளத்து பரவுதான். ஆமா அது மட்டுமா நஞ்ச புஞ்சரியும் குறவில்லை. பகலோடு இந்த பார்ப்பகடும் பண்படி சீமையில இந்த சிவனுக்கரையாளர் பாண்டியருக்கு எல்லா செல்வாக்கும் நிறைந்திருக்கு. விவசாயமும் நீர்வளம், நிலவளம், மண் வளம், மனை வளம், பொன் வளம், பொருள் வளம், எந்த செல்வாக்குலையும் குறை கிடையாது. ஆமா வாட்டத்தர்ல சொந்த விவசாயம் வேற இருக்கு. ஆமா அவளுக்கு தர்மம் வழியாண்டு வார நீதிமுறை தவறாமல் பாண்டியமார்னா நீதி தவற மாட்டார்கள். நீதி தவறா நெடுஞ்செழிய மன்னனுடைய வலியும் வம்சம் இல்ல ஐயா. ஆமா அதானே நெடுஞ்செழியப்பட்ட. ஆமா என் பாண்டியர் குலத்தில பிறந்த சிவனுக்கரையாளர் மாசற்ற தங்கம் குலத்தில தர்மரு கொடுக்கதில்ல கர்ணரு. ஆமா சொல்லுக்கு அரிச்சந்திர. ஆமா வில்லுக்கு அரிச்சன். ஆமா அரிச்சுனே அதானே. ஆமா தீரமா இருக்கணும். அப்படியா தீரமா இருக்கணும், விவேகமா இருக்கணும். இருக்கணும் அதானே. குணம் இருக்கும் அதானே. ஆமா அந்த சிவனுக்கரையாளர் பாண்டிய ஆமா பண்புரியில் வாழும் போதி உலகத்தில உயர்ந்த நாடு செழித்தோங்கி வாழும் நாடு அந்த செங்கோட்டை நகரத்தில பிள்ளமாறு கூட்டத்தில அந்த பரமசிவம் பிள்ளை ஆண்டு வாராள். பிள்ளமாறு கூட்டத்தில பரமசிவம் பிள்ளை ஆண்டு வார். பரமசிவம் பிள்ளைதான பவிஷோடு ஆண்டு வாராள். செங்கோட்டை நகரத்தில செங்கோட்டையில பரமசிவம் பிள்ளை
ஆமா. பரமசிவம் பிள்ளைனா அந்த காலத்துல என்ன பிள்ளை மாறிட்டா ஐயமாட்ட அதிக சொச்சு உண்டு. ஆமா, இருக்கும் இருக்கும். அதுல பரமசிவம் பிள்ளைக்கு அந்த செங்கோட்டை நகரம் மட்டும் இல்லாம வேற என்ன? குத்தால மலையிலிருந்து புளியங்குடி மலை, புண்ணியாபுரம் மலை வர, கடையநல்லூர் மலை. ஆமா, அதானே. அந்த கோட்டை மலை, முன்ன மலை, தின்ன மலை, மூதாக்கல் ஆண்ட மலை. ஆண்ட மலை. ஆமா ஆமா, போன மலை கோட்டை மலை. அதானே. அதுல குதிரையரி மங்கலம் இருக்கு, இருக்கிறது. கரிக்கிட்டாங்கொம்பு இருக்கு. ஆமா ஆமா. அந்த மலை பூரா எங்க தாத்தா உங்க மலையில எடுத்திருந்தாருன்னு. ஆமாங்க. அதுல வந்து உண்மையாவே அந்த மலைவில குத்தையில வந்தது எங்களுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லலையா? அதானே. அத போல ஆமா இந்த பார்வகளும் ஆமா அந்த பரமசிவம் பிள்ளை பிள்ளை குத்தாலத்துல இருந்து புளியங்குடி மரவரம் மலவள குத்தக. மலவள குத்தவ. இந்த மலவள குத்தகை எங்க விடுவாங்க தெரியுமா? என்ன? திருநெல்வேலியில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அந்த காலத்துல விட்டுருக்காங்க. ஆமா, அந்த காலத்துல அங்கதான் விட்டுருக்காங்க குத்தவ. ஆமா, அங்கதான் போய் ஏலம் எடுக்க முடியும். அதானே. அப்படி ஆமா, மலவள குத்தகை எடுக்கணும்னு வேணும்னு பரமசிவம் பிள்ளை போனாரு. அவர் கேட்ட தொகைக்கு அந்த மலவள குத்தகை அமைஞ்சுக்கிடுது. அமைஞ்சுது. ஆமா, அமைஞ்சுது. அப்படி அமைஞ்ச உடனே ஆமா இந்த பரமசிவம் பிள்ளை ஊருக்கு வந்தார். அவர் நினைக்காரு, என்ன நினைக்காரு? நம்மளும் ஆமா பிள்ளைமார் சமூகத்துல பிறந்திருக்கோம். அந்த மலவளக்குள்ள போனோம்னா அதானே வீர வேணும், தீர வேணும். வேணுமில்ல, வேணுமில்ல, வீரம் தீர வேணுமில்ல. சாலை சாப்பிட்ட போக முடியுமா? போக முடியாதுல்ல. நொண்டி செண்டி எல்லாம் போக முடியாதுல்ல. ஆட்டுக்குள்ளே யாம ஜாம நேரத்திலையும் நடக்கணும். நடக்கணுமில்ல. அங்க உள்ள பொருள் ஆமா மலவளையில என்ன கிடைக்கும்? அங்க என்னென்ன கிடைக்கும்? வேற என்னமெல்லாம் கிடைக்கும்? திங்கிற யாபத்திலேயே வரும். பல யாபத்திலான இருக்காரு. மலை வேலையில முக்கியமான மூலிகை பொருள் எல்லாம் கிடைக்கும். மூலிகை பொருள் ஏலக்காய், ஆமா திப்பிலி, ஆமா சாதிக்காய், சாதி புத்திரி, குந்திரிக்கும், கூந்தப்பணம், தேனு, தேன், அதுலயும் கொம்பு தேனு. ஆமா, கொம்பு தேனுக்கும் குந்தப்பன மாவுக்கும் அதான் பார்த்தேன். அப்படி அதானே இந்த மலை வேலை பொருளை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும். கொண்டு வரணும்ல. என்ன சிவனுக்கரல் பாண்டியனா போய் மலை வேலையில எடுக்க போறாரு? இல்ல, அங்க கொடுக்க பொருள் வாங்கிட்டு தானே வர போறாரு. ஆமா, அங்க இருந்து இங்க வேண்டிதானே வரணும். அங்க யார் எடுத்து கொடுப்பா? அம்பிட்டு பொருளையும் என்ன அங்க உள்ள மலைப்பழியங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. அங்க பழியங்க தானே இருப்பாங்க, அவங்க தான் எடுக்க முடியும். பழியங்களுக்கு தான் மலைக்குள்ள பாதை தெரியும். பாதை தெரியுமியா? தெரியுது, எல்லாம் தெரியுமோ? அப்படி ஆமா, இந்த மலை வேலை பாதையில போய் கட்டான முட்டான காது முக்க வடிவழகா இருக்கணும். அதை போல வீர தீரத்தோட ஆளு வேணுமே இருக்கணும்ல அப்படின்னு பரமசிவம் பிள்ளை காவல் ஏவலரை கூப்பிட்டு ஏ அப்பா காவலர் ஏவலர்கள் அங்க வாங்கப்பா. திருநெல்வேலிக்கு போன காரியம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. நமக்கு குத்தால மலையில இருந்து புண்ணியாரம் புளியங்குடி மலை வர நமக்கு குத்தகை கிடைச்சாச்சு. குத்தகை நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு இருக்கிற வேலை வேலைக்கு அதானே நம்ம விவசாயத்தை கொண்டு செல்ல முடியல. அதையும் பார்க்க முடியாம இருக்கும். அதானே நம்ம வீட்டுக்கு ஆமா தீர உள்ள விவேகம் உள்ள அம்மோ கருமரத்தி பெத்த மகனா இருக்கணும். கட்டழகு பொட்டழகனா இருக்கணும் அப்பா. அதனால எல்லா கலைகளும் படித்த மன்னனாக இருக்கணும். பாத்துக்கோ. மலவளையில விளையக்கூடிய பொருளை கொண்டாந்து கொடுக்கறதுக்கும் ஏமனும் பாராம ஜாமனும் பாராம அந்த காட்டுக்குள்ள வழி நடக்கிறதுக்கு தகுந்த ஒரு ஆளை கொண்டு வாங்கப்பா. கொண்டு வாங்கப்பா. ஆளு பாக்காங்க. ஆமா, அதானே அங்கன பக்கத்து கிராமத்தை பூரா சுற்றி பார்த்தாங்க. ஆளுக்கு அமையல. அதுக்கு தகுந்த ஆளு அதானே. அம்பட்டு பேரும் சோள தட்டை பிடுங்க முடியாத மவனா நிக்காங்க. அவன் பூரா பெலங்கட்டு பூயில இருக்காங்க. பூவே அடிச்சுட்டேன்னு அதானே பார்த்தேன். அப்படியா? அதனால ஆமா, அந்த பரமசிவம் பிள்ளையினுடைய ஆமா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆமாவா ஒரு வீரம் உள்ள தீரம் உள்ள ஒரு பாண்டியனை தேடி வராங்க. ஆமாவா அவடி தேடி வரும் நாளையில பண்பொழிக்கு வருவாரோ.
சிவனை கரையாளர் பாண்டியன சிவனை கரையாளர் பாண்டியன தேடி வாரார் தலையாரிகள் சிவனை கரையார் பாண்டியன தேடி வாரார் தலையாரிகள் இந்த பண்பொழிக்கு வந்த போது ஆமாம் ஐயா அங்கிட்டு இங்கிட்டு விசாரிக்கங்க அப்பா எப்பா எப்பா ஒரு வீராதி வீரன் வீரமுள்ள மார்த்தாண்டன் டிக்கி வச்சு என் தென்னாட்டு பாண்டியங்க யாரு இருக்காங்களப்பா யாரு இருக்காங்க யாரு இருக்காங்க ஐயா சிவனக்கரையாளர் பாண்டியன் இருக்கக்கூடிய விவரம் விவரம் இது இந்த பரமசம்பிள்ளையனுடைய தண்டன் தலையாரிக்கு தெரிய நான் தெரிய உடனே சிவனக்கரையாளர் பாண்டியர் வீட்டுக்கு வராங்க வாரார்கள் ஐயாவே பாண்டியர் ஆமாம் ஐயா 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 தேவர் ஐயா ஆமாம் ஐயா ஐயா தேவர் ஐயா 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 தேவரையா தேவரையா வாங்க ஐயா அங்க பாண்டியன் பாண்டிய வாங்க அப்படின்னு சொல்லி ஆமா ஐயா அரண்மனை வாசலில ஆமாம் ஐயா தலையாரிகள் அழைத்த போது ஆமாம் ஐயா அந்த சிவனக்கரையாளர் பாண்டியனோ ஆமாம் அண்ணா அரண்மனை வாசலுக்கு அரண்மனை வாசலுக்கு அந்த சிவனக்கரையாளர் வாரார் அரண்மனை வாசலுக்கு அந்த சிவனக்கரையாளர் அந்த சிவனக்கரையாளர் தேவருதான் வந்திருக்கங்க யாரு எவருன்னு விசாரிச்சு விசாரிச்சு என்ன வந்த வழிய வாசல்ல நிக்கியா உள்ள வாங்க உள்ள வாங்க ஐயா உள்ள வாங்க வாங்க ஆளா ஐயா இருந்து வெளிய வந்து பேசக்கூடாது உள்ள வாங்க உள்ள வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படி மதிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டா தான் வீட்டுக்கு போகணும் ஆமா மதியாதல் தலைவாசல் மிதிக்க கூடாது 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 போயிட்டே இருக்கணும் அதனால ஆமா கூப்பிடாத வீட்டுக்கு அலையாத வீட்டுக்கு நுழையா சம்பந்தியா பார்க்க கூடாது போக கூடாது இல்ல என்ன அப்படியா குடிக்க தண்ணிமா இருக்காது அப்படியா சேவல் நமிதமா அன்பார்ந்த பக்தோடிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவோ வீட்டுக்குள் வரவும் வரும்போதே வந்ததொரு தண்டர் தலையாரிகளுக்கு ஆமா கலையார் பாண்டியனும் தக்க வெடி உமைக்காரோ சந்தோஷமா நடத்துவாரோ வந்தவங்களுக்கு முதல் நீர் ஆதாரத்தை கொடுக்காரு கொடுக்கணும் கொடுக்கணும் இல்ல தண்ணிய குடிங்க முதல்ல தண்ணிய குடிங்க ஐயா விஷயத்தெல்லாம் பெற பேசிக்கிடுவோம் பெற பேசிக்கிடுவோம் தண்ணிய குடிங்க செம்பு தண்ணிய குடிங்க நிறசம்பு தண்ணிய ஆமா அதாமியா இன்னைக்கும் சில வீட்டுல பாருங்க நம்ம முதல்ல போய் இருந்த உடனே அழைச்சி தவிச்சு போய் இருந்தவன முதல் தண்ணி செம்பு எடுத்து தண்ணிய கொடுக்கணும் கொடுக்கணும் இல்ல எதுக்கு வந்தாலும் நினைக்க கூடாது அது நினைச்சிட கூடாது உள்ளத்துல அதானே தண்ணியை சாப்பிடுங்க சொல்லணும் சோறுபாடு பொங்கல் சொல்லணும் சாப்பாடு விருந்து வைக்கணும் சாப்பிட்டு அவங்க வயரால வாழ்த்துனா அந்த வாழ்த்து கோடி பெருமா பெருமில்ல ஆமா உப்புடன் முகமலர்ந்து உபசரித்தால் உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் ஆகும் முப்பழங்களோடு ஆமா முகங்கடுக்க இடுவாராயின் ஆமா கப்பிய பசியிலும் கடில் பசிதான் ஆமா ஆகும் இல்ல அதானே உப்புடன் முகம் மலர்ந்துன்னா என்ன வந்தவங்க யாரா இருந்தாலும் வந்தவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கணும் பகையாளியா இருந்தாலும் சரி ஆமா பகையாளியா இருந்தாலும் வந்தவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்கணும் கொடுக்கணும் ஐயா நான் பொங்கி இருக்கிறதே ஆளாக்காரிச்சு நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடாது அப்படி மனசுல என்ன கூடாது சொல்லவும் கூடாது ஆமா உப்புடன் முகம் மலர்ந்து அம்மா மனசுல சந்தோஷத்தோட சந்தோஷத்தோடு கொடுக்கணும் வீட்டுல பழைய கஞ்சி இருந்தாலும் கொடுக்கணும் ஐயா உப்புக்கல்ல போட்டு போட்டாவது கொடுக்கணும் இல்ல ஐயா இருங்க இருங்க ஐயா குடிக்க கூழில உங்களுக்கு குறையா தாரையா குடிங்களேன் அதானே கஞ்சியோ காடியோ எதுனாலும் பங்கு வச்சு கொடுக்கணும் கொடுக்கணும் ஐயா ஆமா அதானே அது சந்தோஷத்தோட கொடுத்தாலே பழைய கஞ்சி குடிச்சாலும் சாப்பிடுறவனுக்கு தேவை அமிர்தமா இருக்குமா இருக்கும்ல ஐயா அம்மா பழைய கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷத்தோட கொடுக்க பத்தியலா அதானே அவனுக்கு அமிர்தத்தை உண்டது மாதிரி இருக்குமா அமிர்தம்னா என்னது ஆமா தேவாமிர்தம் அழியாத வரம் பெறக்கூடிய அளவுக்கு உண்டா இருக்கும்ல அதனாலதான் பத்தாப்படி
அதானே சரி ஆமா அதனால ஆமா அப்படி அம்மையா முப்பழங்களோடு முகங்கடுக்கு இடுவாராயில் அதானே முப்பழம்னா என்னது மாதம் பலாதான் வாழைதான் அதானே 6 வகை கறி தான் அதுக்கு ஏத்த பச்சடி தான் ஆமா 7 வகை கறி தான் எலுமிச்சங்க ஊறுவாதான் ஊர்வாதான் பாயாசம் தான் அதானே அப்பளம் தான் எல்லாத்தையும் வச்சு கொடுக்கும் போது ஆமா நல்ல சாப்பிடுற இடத்துக்கு வந்துட்டான் பாரு வந்தா மாதிரி இப்ப வாராம் பாரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது வந்துட்டான் பாரு கஞ்சிக்கு விதியத்து அதானே அப்படின்னு ஆமா அரசு உணவு கொடுக்கும் போது முகம் கடுக்க கடுக்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு தீவனத்துக்கு வந்தான் வந்திருக்கானே அப்படின்னு முகம் கடுக்கை கொடுத்தால் கொடுத்தால் இருக்க பசியில இருந்து அவனுக்கு கூடுதல் பசி ஆயிருமா ஆகுமில்ல ஐயா கொலப்பாவும் கூப்பிட்டு தானே பிடிக்கும் ஆமா சொல்லிருக்காங்கல்ல கொலப்பாவும் கூட்டு காக்குமில்ல அதை போல சிவனுக்கரையாளர் பாண்டியன் வந்தவர்களுக்கு உபச்சாரம் செய்து அதுக்கப்புறம் காக்காரி ஐயா உங்க ஒரு என்ன பேரு என்ன ஒரு விவரம் என்ன நாடு என்ன நகர என்ன நடந்து வந்த விவரம் என்ன சிவனுக்கரையாளர் பாண்டியரும் தலையாரிகள் இடம் அறியல சாப்பிட்டாச்சு இப்ப சொல்லுங்க என்ன விவரமா என்ன பார்க்க வந்தியா இப்ப நடந்தது சொல்லுங்கய்யா அப்ப நான் பரமசிவம் பிள்ளையுடைய தண்டர் தலையாரி சொன்னாங்க சொல்லுதார்கள் ஐயா சிவனக்கரையாள பாண்டியன அதாவது எங்களுடைய ஊரு ஆமா நம்ம பக்கத்துல தான் செங்கோட்டை தான் ஆமா ஆமா தெகிட்டு தான் இருக்கு செங்கோட்டை செங்கோட்டையில பரமசிவம் பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரிய சொத்துக்காரரு ஆமா ஒரு பெரிய மிராஸ் அவரு அவர் அரண்மனையில நாங்க தலையாரிகளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது எங்க எஜமா என்ன அந்த பரமசிவம் பிள்ளைக்கு குத்தாலமலையில இருந்து புளியங்குடி மலை வேற மலவள குத்த எடுத்திருக்காரு அதுக்கு ஒரு வீரதீர உள்ள ஆமா ஆளை பார்க்க சொன்னாரு சொல்லிருக்காரு நீங்க இந்த பண்பொழி சீமையில இருக்குது எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அதனால நீங்க கட்டாயம் பரமசிவம் பிள்ளை வீட்டுக்கு வாங்கலாம் ஐயா அப்படி என்று தண்டர் தலையாரி சொன்ன உடனே பாண்டியன் பாத்தியலா அதானே அதுக்கு ஏத்த அத கொண்ட கட்டும் அதானே போக வாரம்யா உங்களுக்கு பின்னால வாரம் நீங்க முன்ன போங்க மாடுகள் எல்லாம் பார்த்துட்டு பார்த்து விட்டுட்டு கோட்டத்தரட்ல போய் வயக்காட்டையும் பார்த்துட்டு பொழுது சாய வாரன ஐயா அப்படின்னு வந்தவர்களுக்கு உபச்சாரம் செய்து வழி அனுப்பி வச்சு விட்டு அவர் ஆடு மாடுகளையும் நஞ்ச பஞ்சங்களை பார்த்துட்டு நல்ல பொழுதானில மயூரண்ட வேலையில மலவர் குலம் பிறந்தவரா எங்க பாண்டிய வந்த போதே அந்த பரமசிவம் பிள்ளைதானே சிவனக்கரையார் பாண்டியர பாட்டைக்குள்ள வரவழைத்து ஆசனத்தில் அவர வைத்து பாண்டிய வந்தவனே பாண்டியனுடைய அம்சத்தை கண்டவனே இவர் தேவராம் தெரிஞ்சு வச்சியா பிள்ளைக்கு பிள்ளைமாருக்கு தெரியுமில்ல முகத்திலே பாத்துருவாங்கல்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தெரியுமில்ல ஐயா ஆமா அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் பாண்டியனை கண்டா பரமசிவம் பிள்ளை ஆமா ஐயோ வாங்க நீங்க பாண்டியன் தானே ஆமா ஐயா தெரியுதுல்ல சரி முகத்திலே தெரியுதுல நீங்க தான் பண்புலியை சேர்ந்த சிவனக்கரையாளர் பாண்டியனா ஆமா நான் தான் ஐயா உன்னதான் நான் தேட்டி விட சொன்னேன் என்ன விவரமோ என்னுடைய ஆமா அரசாட்சிக்கு உட்பட்ட குற்றாலத்தில் இருந்து உண்ணமலை திண்ணமலை மூதாக்கர் ஆண்ட மலை மலை அத்தோடு என்ன
நம்ம குதிரேரி மங்களாவில இருந்து கரிகட்டாங்கும்பல இருந்து புளியங்குடி கோட்டமலை வர கோட்டமலை வர எனக்கு சொந்த மலவள குத்தகை நான் அரசாங்கத்துல எடுத்திருக்கேன். எடுத்துட்டு வந்திருக்கேன். என் மலவள பொருளை எல்லாம் மலையில இருந்து கொண்டு வரணும். வரணும் பாண்டியா. ஏற்றுமதி இறத்தனுமே. ஆமா அம்மையா. நாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆமா அம்மையா. அதை இறக்குமதி செய்யணுமே. ஆமா அம்மண்ணா. ஏற்றுமதி ஏத்தனை இந்து உப்பு வடி உப்பு ஜாதிக்கா ஜாதி பத்திரி குந்திரிக்கும். ஆமா குந்தப்பன மாவு கும்பத்தானே இதெல்லாம் ஏற்றுமதி ஏற்றி இங்க உணர்ந்து இறக்குமதி செய்து வியாபாரம் செய்ய வேண்டும். பிள்ள மகன் சொன்ன போது சிவனக்கரையாளர் பாண்டி எந்தா ஆட்டு வெண்ணை சம்மதித்து அதுக்கு என்ன ஐயா மலவளைக்கு போயிட்டு தானே வரணும். இங்க ஐயா அங்க வாங்க. மலவளைக்கு போறது இருக்கட்டும் ஐயா. மாலை பொழுதுல வருவேன் மலவளைக்கு போவேன். காலையில உணர்ந்து பொருளை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன் உங்ககிட்ட. எனக்கும் காலுகார நஞ்ச உஞ்ச இருக்குல்ல எனக்கும் இருக்குல்ல. விவசாயத்தையும் பார்க்கணும். அதையும் பார்க்கணும். சொந்த விவசாயத்தையும் பார்க்கணும். விவசாயத்துக்கு பார்த்துட்டு தானே மத்த பார்க்க முடியும். அதனால ஆமா மாலை பொழுதுல மலைக்கு போவேன். மலைக்கு போயிட்டு மலவள பொருளை காலையில உணர்ந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஊரோட நாடோட நான் நஞ்ச வஞ்சா மாடு கண்ணா போய் பார்க்க போய் அதை பார்த்துட்டு நம்ம எப்போதும் போல இரவு நேரம் வாரேன். வந்துருது ஐயா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னப்பா அதுக்கு என்ன பண்பளிக்கும் செங்கட்டிக்கும் சொல்ல தருவா. நம்ம பக்கத்துல கிட்ட தானே இருந்தா நீ வந்து பாத்துக்கோன்னு அதானே உடனே சொல்லுதாரு சிவனக்கரையாளர் பாண்டியன் சொல்றாரு. நீங்க சொல்லுது சரிதான். தாயும் பிள்ளைனாலும் வாய் வேற இருக்குல்ல ஐயா. தாய் பிள்ளைனாலும் வாய் வயிறு இருக்குல்ல. நீர் சாப்பிட்டா உமா வயிறு நிறையும். ஆமா நான் சாப்பிட்டா என் வயிறு நிறையும். அதானே அதனால ஆமா உங்க அரண்மனையில உத்தியோகம் பார்க்கணும்னா அதுக்கு சம்பளம் வேண்டாமா? ஆமா வேணுமில்ல ஐயா. 1000 மணி சம்பளம் 5000 ரூபாய் வெகுமதி. அப்போ உள்ள சம்பளம் அப்ப அரைக்காயிரம் ரூபாய் 1/4 ரூபாய் அதானே. முக்கா துட்டு ஓட்ட துட்டெல்லாம் வந்திருக்கு. நம்ம ஓட்ட துட்டுலாம் இருந்தது. ஆமா அதானே. ஆமா டீ கடையில டீ ஆத்துற வரைக்கும் பேட்டா கொடுக்கமே. பேட்டா கமிஷன் கொடுக்கமில்ல. அதானே. அதனால சம்பளத்தையும் பார்த்து எங்க சிவனக்கரையாளர் பாண்டி மலைக்கு போனோம் கையில எடுத்து கச்ச மேல கச்ச ஏற்றி கருத்த கச்ச சுங்கல் வெட்டி தட்டி நல்ல வரைஞ்சி கட்டி தாவர புஷுங்கள் வெட்டி பாண்டியாரோ மலைக்கு போனும் இல்லை பெருமையுடன் கிளம்புதாரோ பார்வகளும் பண்பலி மலகர வெட்டு இந்த வழி பாதையாக அப்படியே அச்சங்கோயில் காவு பிடிச்சு போறாரு. அச்சங்கோயில் காவு வீழ்ந்தாரு. அதானே. அச்சங்கோயில ஆலம்பாடி மெத்த அம்பல சரிவு அம்பல சரிவுல தான் மலைப்பள்ளியும் கூட்டம் போறோம். ஆமா தங்கி இருப்பாங்க. சடிதி ஓட்டு இருப்பாங்க. ஆமா சரி ஓட்டு இருப்பாங்க. ஆமா அவங்க எல்லாருமே ஆமா தனித்தனியா தான் இருப்பாங்க. ஒன்னா இருக்க மாட்டாங்க. மலைப்பள்ளியங்க வந்து நம்மள மாதிரி எப்படி அடுக்கடுக்கா வீடு கட்டியா இருப்பாங்க. கிடையாதுயா. சடிதி ஓட்டு பரணு ஓட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இருப்பாங்க ஐயா. அப்பேர் வெட்ட அச்சங்கோயில போகணும் என்று. ஆமா ஐயோ அச்சங்கோயில அம்பலம் ஆலப்பாடி மெத்த அம்பல சரிவுக்கு சிவனக்கரையாளர் தேவருதான் சிறப்புடனே வழி நடக்கா இந்த வழிதலை கடந்து புது கிராம விளக்கு விட்டு நோக்கி மூடு பாதையாக கோட்டை திரண்டு தலை கடந்து பாதையாக ஐயமே முகமவாரே பாதையாக வராரே. அது விதலை கடந்து மலை இறக்கும் மேலை அது இழந்தோ புஜால விட்டு ஒரு முகமா சிவனக்கரையாளர்தான் அச்சங்கோவில் வருவாரா ஆலம்பாடி மெத்தையில அம்பேல சரிவுக்குத்தான் பாண்டியரும் வாழ
பாண்டியனோ ஆலமாடி வந்த அம்பலச்செருவிக்கு சிவனுக்கரையாளர் வந்தார். வந்தாரு. மலைப்பள்ளியும் கூட்டமெல்லாம் இவரை கண்டு கண்டு ஓடுதாங்க. ஓடி ஒளியுதாங்க. ஒளிதாங்க. அவங்க நம்ம மலைப்பள்ளியங்க வந்து நாட்டு மக்கள் முகத்துல முழிக்க மாட்டாங்க. முழிக்க மாட்டார்களா? மலைப்பள்ளியம் கூட்டமெல்லாம் ஆமா ஓடி ஓடி ஒளியுதாங்க. ஒளியுதாங்க ஐயா. எங்க ஊர்லயும் மலைப்பள்ளியங்க இருக்காங்க. கோட்டமலை போத்தார் கோயிலுக்குள்ள. ஆமா இப்பவுமே இருக்காங்களா? இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டாங்களே. அதுக்கு முன்னால ஊர் நாடு அவங்களுக்கு தெரியாது. ஆமா தெரியாம இருந்தது. இங்க இருந்து போறவங்க தான் அவங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுப்பாங்க. ஆமா அரிசி கொண்டு கொடுப்பாங்க. ஆமோ. ஆனா இப்ப அவன் நேர ரோட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நிறைய பேர் வந்து இங்க வந்து ஜவுளி கடையிலே வந்து நின்று வேட்டி எடுக்காங்க, சேலை எடுக்காங்க. நம்ம கலையனோட கற்பனை டைம்ல அவங்களுக்கு வீடு கட்டி விட்டுருக்காங்க. வீடு கட்டி கொடுத்துருக்காங்கல்ல. அதானே அந்த ஆமா சிவனுக்கரையாளர் பாண்டியனை கண்ட உடனே நான் கண்ட உடனே அந்த மலைப்பள்ளியும் கூட்டங்கள்லாம் ஒளியும் போது உச்சக்குள்ள சடுதுக்குள்ள போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஆமா யாரும் பதறாதியப்பா. பதறாங்க யாரு வந்திருக்க? அதானே இந்த மலைவளை குத்தகை எடுத்துக்காரே பரமசிவம் பிள்ளை. பரமசிவம் பிள்ளை பரமசிவம் வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஆமா நான் பாண்டியன் தான் வந்திருக்கேன். சிவனுக்கரையார் பாண்டி வந்திருக்கோம் போ. சிவனுக்கரையார் பாண்டியன் தான், வேற யாரும் நினைக்காதியா. நினையாதங்கப்பா. இன்னையில இருந்து நான் உங்களுக்கு எப்போதும் போல பரமசிவம் பிள்ளை என்ன செஞ்சாரோ நம்ம காய்கறியில இருந்து அரிசியில இருந்து மஞ்ச மசாலா இருந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துருந்தேன்பா. நீங்க மலையில விளையிற பொருளை மட்டும் ஏண்ட கொண்டாந்து கொடுத்துருங்க. ஏண்ட கொண்டாந்து தந்துருணும்பா. பாண்டியங்கிட்ட போய் சேர்த்துருதாம்பா அப்படின்னு சொல்ல ஆமா ஆட்டமென்னே சம்மதித்து சிவனுக்கரை தேவருதான் சீரோடும் சிறப்போடும் இறக்குமதி பாண்டிய நடத்துதார நாட்டு வர விளையில பொருளை போற அங்க கொடுக்க, அங்க விளையில பொருளை கொண்டாந்து இங்க சேர்க்க பரமசிவம் கையில வாங்கி செங்கோட்டை சந்தையில கொண்டு போய் வியாபாரம் பார்க்காரு. அவர் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதானே அப்படி நீதியோடும் நேர்மையோடும் ஆமோ பரமசிவம் பிள்ளைக்கு விசுவாசத்தோடும் உண்மையாக இருக்காரு எங்கள் சிவனுக்கரையாளர் பாண்டிய. ஆமா ஆமா சாமி. அப்படி உண்மையோடு இருக்கக்கூடிய நாளையில் பார்வர்களும் பம்பளியே இந்த பண்பொழி மஞ்சிமையில திருமல குமரனுக்கு தைப்பூத திருவலாதான் 10 நாள் சத்தாரோ 10 நாள் சத்தாரோ சுடர நடக்குதையா. நடக்கும் போதே சிவனுக்கரையாளர் பாண்டிய மலைக்கு வருவார். மலைவழியும் கூட்டத்தான் பாண்டியனும் பார்த்துட்டாரை. மலைப்பழியும் கூட்டத்தில சிவனுக்கரையாளர் பாண்டியன் தான். பழியங்களா எங்க பார்வகளும் பண்பளி சீமையில எங்க திருமல குமாரசுவாமிக்கு 10 நாள் சத்தானம் தை மாச திருவிழா நடக்குதப்பா. அந்த தை மாச திருவிழாவுக்கு எங்களுக்கு 7ஆம் திருவிழா எங்க தேவர் சமுதாய மண்டகப்படி 7ஆம் திருநாள் வந்து தேவர் திருவாளர்களுடைய சமுதாய மண்டப்படி அல்லவா. ஆமா அந்த 7ஆம் திருவிழாவில சண்முகரம் ஆறுமுக நயினாறு எதிர்ச்சேவை பிரபலியமா நடக்கும். ரெட்டச்சப்பரம் நடக்கும். ரெட்டச்சப்பரம் திருவிழா பார்க்கறதுக்கு எங்க மலைப்பழியங்கள்லாம் ஒன்னாக திரண்டு எங்க பண்பளிக்கு வாங்களப்பா. எங்க சிவனுக்கரையாளர் பாண்டியன் பழிய மாறி இடம் மதியில பவனுடனே சொன்னவோ மலைப்பழியன் சொல்லுவாரா. என்னுடைய வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. என்னப்பா திருவிழாவுக்கு நாங்க வாரம் பகலையில வர மாட்டோம். ராவையில வருவோம். ராவையில தான் வருவோம். மாலை
பொழுதுல வருவோம் வருவோம் ஐயா. எதிர்ச்சாவிய பெருமாள் கோயில்கிட்ட நின்னு பார்த்துட்டு 4 மணிக்கெல்லாம் அப்படியே மேகாக்க நடைய பிடிச்சிருவோம். பிடிச்சிருவோம் ஐயா. மத்த வீட்டுக்கு வரலையே சாப்பிடலன்னு என்ன எது நினைச்சுக்கிடாது, வருத்தப்பட்டுக்கிடாதுங்க ஐயா அப்படின்னு மழை பழின்னு சொன்ன ஆமோ மட்டும் சம்மதித்து சிவனைக்கரல் பாண்டியன் தான் பண்பொழி மாஞ்சி மெக்கித்தான் பாண்டியர் வாராரே பம்பளி மாஞ்சி மெக்கித்தாயே ஐயா பாண்டியர் வாராரே. அப்படி பாண்டியர் வாரவோதி தை மாச திருவிழாதான் சண்முக சுவாமிக்கும் தான் நாளா 10 நாள் திருவிழாவில் 6 நாள் திருவிழாதான் 6 நாள் திருவிழாதான் இன்பமோட நடக்குற ஐயா 7 நாள் திருவிழாதான் இன்பமோட நடக்குதையா. சண்முகர் வருவாரோ யாரு முகனைனாருக்கு எதிர்சாவ கொடுக்கும் போது மழை பொழியும் கூட்டம் எல்லாம் குழந்தை குடும்பத்தோடு அச்சங்கோவில் காவு விட்டு ஏற்று மலை இறக்கும் மலை அது இறந்தோப்பு சோழ விட்டுட்டு கும்பாருட்டியாரும் விட்டு பாட்டவாசதனை கடந்து மலைப்பொழியும் கூட்டம் எல்லாம் எம்மேக்கரைக்கு வாராரே எம்மேக்கரைக்கு வார போதே பாட்டத்தடு நகரத்துக்கு மலைப்பொழியம் வாராரே நகரத்துக்கு மலைப்பழியம் வாராரே. மலைப்பொழியம் வாரார ஆமோ அம்மையா முடிதனை கிடந்து ஆமோ அம்மண்ணா புதுக்கிராம விளக்கு விட்டு ஆமோ அம்மையா 5 வழி தலை கிடந்து 5 வழி தலை கிடந்து வாராரே அவன் 5 வழி தலை கிடந்து வாராரே அழகி முகம் வரவோதோ பெருமாள் கோயில் முன்னால பண்பளிக்கு மழைய பழியங்கள்லாம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஐயா. புள்ள ஒட்டிய அம்மா அட்டில் கிளவரு அதானே தொட்டில் புள்ள பிள்ளையார எல்லாத்தையும் அடக்கு படக்க திரட்டி கொண்டாந்தாங்க கொண்டு வந்துட்டாங்கப்பா. மழை பழியங்க நினைக்காங்க பாண்டிய நம்மளுக்கு அரிசி காய்கறி கொடுத்துட்டு வந்து போயிருக்காரு இருக்காரு பிள்ளை ஒரு முகத்துல முழிக்கணும் முழிக்கணும்ல வெடுக்கணும் கோவப்பட்டுருவாரு அதானே. பாண்டியன் கோவப்பட்டாரு நம்ம தாங்க முடியுமா? தாங்க முடியாதுல்ல அம்மா அதானே. அதனால நமக்கு அவர் வேணும் இல்ல அம்மா அப்படின்னா அவர் ஆதரவு கொண்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அம்மையா சிவனக்கரையாளர் பாண்டியனுக்காக பெருமாள் கோயில்கிட்ட வந்து நிக்காங்க. ஆமா எந்த பெருமாள் கோயில்? சுந்தரராஜ பெருமாள் இருக்காரா? கிழக்காம தான் இருப்பாரு. அப்படி ஆமா பெருமாள் கோயில்கிட்ட வரவும் சண்முகர் அருமனை நாயனார் எதிர்காட்சி நடக்கு. அந்த சண்முக நாயனார் அருமக நாயனார் ஆமா மழை பழியங்கூட்டம் எல்லாம் மால்மருகனை வணங்குவாரோ கையெழுத்து சேர்வ செய்து மழை பழியங்கூட்டம் எல்லாம் 4 மணியாக போகுது. ஆமா சிவனக்கரையாளரை பார்த்து கூப்பிடுறாங்க. ஐயா பாண்டியா எங்க ஊரோட ஜனத்தோட அச்சங்கோயில் காவுக்கலங்க கிளம்புதான் கிளம்ப போறோம். நாளைக்கு வரும்போது கொஞ்சம் பச்சரிசி குறைவா இருக்கு. ஆமா குறைவா இருக்கு. காவேரி குறைவா இருக்கு. காய்கறி கொஞ்சம் குறையா இருக்கு. இருக்கு ஐயா. இங்க வரும்போது வேண்டிய காய்கறி தவசி பொருட்களை வாங்கிட்டு வாங்க. ஆமா பாண்டியே வாங்க. என்னப்பா தாங்க முடியலப்பா. இது என்னதுப்பா துண்டு இல்லையாப்பா? இது பனிய காக்குது. பிறந்ததொரு மகனுக்குத்தான்
கொப்புள் கொடி அங்க அறுப்பாரா அறுப்பாரோ கொடுப்பாட்டி சேன ஊட்டி சேன ஊட்டி சேன ஊட்டி சேன ஊட்டி திருமஞ்சன பொட்டு விட்டு சேன ஊட்டி பொட்டு விட்டு பிறந்தவரே மகனுக்குத்தான் மகனுக்குத்தான் பேரனாம கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு ராமனோட ராமன் சொல்லி ராமன் சொல்லி ராமசாமி தேவரன்னு தேவரன்னு தேவரண்டு தேவரண்டு நலமுடனே பேர் கொடுத்தா தேவரண்டு பேர் கொடுத்தா ராமசாமி தேவரையா தேவரையா கச்ச மேல கச்ச கட்டி கொச்சு கட்டி 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 கருத்த கச்ச உங்கள் விட்டு கச்ச கட்டி தட்டி நல்ல வரைஞ்சி கட்டி வரைஞ்சி கட்டி ராமசாமி தேவரதான் தேவருதான் தாவரவோ சுங்கள் விட்டு உங்கள் விட்டு ஆனகால ஆனழக 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 அம்பால சிலையழக இதே ஆனழக ராமசாமி தேவருதான் தேவருதான் செக்க நல்ல சிவப்பழக 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 பொட்டழக சிவப்பழக வங்கி நல்ல தலையழக தலையழக ராமசாமி தேவரையா தேவரையா வாழவள்ளி பொட்டழக பொட்டழக வாழ நல்ல தலப்பக்கார தலப்பக்காரன் ராமசாமி தேவரையா 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 குங்கும பொட்டழக தேவரையா ராமசாமி தேவருக தேவரையா காலக்கம்பு ஒரு கையிலா ஒரு கோயில கையலோ மறுகையிலா மறுகோயில முன்புறத்து சுங்கிலா சுங்குலில ராமசாமி தேவருக்கு தேவருக்கு அச்சரமா அச்சரம் ஒரு சுங்கிலா சுங்குலில சுங்குலில அச்சரம் சுங்குலில மரவர் மூலம் பிறந்தவராம் பிறந்தவரா மரத்தி பெற்ற தெய்வம் தானே தெய்வம் தானே கருமரவர் பெற்ற மகன் பெற்ற மகன் தாராள கருமரத்தி 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 திரும்ப வந்தான் திருமகந்தான் மூணாவது பிறந்த மகன் பிறந்த மகன் ராமசாமி தேவரையா தேவரையா முண்ட கண்ணா முழியழகா முடியழகா முழியழகா முடியழகா அதுக்கு ஏத்த கொண்ட கட்டான் முடியழகா கொண்ட கட்டாயே வட்ட நல்ல பொட்டுக்காரன் பொட்டுக்காரன் வடிவழக தேவருதான் தேவருதான் தேவாதி தேவருதான் தேவருதான் தென்னாட்டு பாண்டியன்தான் பாண்டியந்தான் நல்ல விஷயந்தால விஷயந்தானே தேவருதான் தேவருதான்
முகமழகா முகமழகா மன்னன் தலவா நல்ல மாடா நல்ல மாடா மங்கையானே நல்ல மடத்தி நலமடத்தி மாசிக்கடா தலையழகி தலையழகி மங்கையானே நல்ல மடத்தி நலமடத்தி ஓங்காரம்மா ஓங்காரம்மா நல்ல மடத்தி நலமடத்தி ஆலோலி சத்தம் போட்டு வார ஏ ஓங்காரம்மா போட்டு வாராளே தர்க்க மாடா தலவ மாடா தலவ மாடா சாமியாரே நல்ல மாடா நல்ல மாடா திட்டு தெருவில கொழுவிருக்கும் குருவிருக்கும் ஒத்தப்பான நல்ல மாடா நல்ல மாடா கொப்பு ரெண்டும் விளக்கறியா வழக்கத்திய நல்ல நலவ நல்ல மாடே மாடத்தியா வெள்ளையமோ செல்லனமோ ராமசாமி தேவரோடு மன்னன் தானே சுவாமி மாடரோடு மாடா சுவாமி எங்க நல்ல மாடா சொடலையோடு நல்ல மாடத்தியா கொண்டி வர மாறி வர மாயக்காரி நல்ல மாடத்தி மாயக்காரி ஜாலகாரி மாயத்தில கட்டிக்காரி அம்பிகைய நல்ல மடத்தி வாங்காரி வாங்காரி ஆயிரத்தெட்டு சொருவக்காரி தர்க்கந்தளவ நல்ல மாடா ஒத்தப்பன